இன்னைக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீனை கழுவிக்கலாம். இன்னைக்கு இந்த ஃபிஷ்ஷை தான் வந்து நம்ம சூப்பரா தவால ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளீனா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரொம்ப க்ளீனாக கழுவுனா தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். சுத்தமாக நம்ம அந்த பிளட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டோம். அடுத்து வந்து பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக பூண்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்டா அரைச்சு எடுத்து ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷும் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறமா வெறும் பூண்டு இதை வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணால் தான் அடுத்து நம்ம தவால ஃப்ரையாக சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பூண்டு இருக்குல்ல, இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஃபிஷ்ஷை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் கம்ப்ளீட்டாக. அடுத்து வந்து நமக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், அடுத்து இது வந்து எல்லா சிக்கன் மசாலா இது லைட்டாக ஆட் பண்ணால் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது ஒரு காண்டி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக மசாலா ரெடி பண்ணணும். ஸோ கொஞ்சம் தண்ணி வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ கைஸ் இப்போ வந்து சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அதை நீட்டாக அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஃபிஷ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ க்ளீனாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மசாலாவை கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக காரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து அழகாக நீட்டாக ஃபுல்லாக வர மாதிரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு எவ்வளோ நேரம் இதை ஊற வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை தான் காய்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா ஃபிஷ்ஷை மத்தியானமாக ஊற வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து தோசை கரண்டி வச்சுட்டு ஸோ இப்போ கல் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கல் சூடானோடனே நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு இப்போது. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு
ஸோ இப்போ ஆயில் காஞ்ச உடனே நல்லா ஆயில் ஊற்றிட்டு நமக்கு ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபிஷ்ஷு நமக்கு நல்லா வேக வச்சுனா நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து நல்லா முருவலாக போட்டாச்சு. வந்து நம்ம அழகாக தட்டில் எடுத்துக்கணும். இப்போ நமக்கே தெரியும் இது ஓரளவு முருவலாக வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். டேஸ்ட் பண்ணலாமா? Hi guys. இது வாட்டர் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.